திருப்பரங்குன்றம் என்பது தமிழ்நாட்டின் மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த புனித தலமாகும். இது முருகனின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக கருதப்படுகிறது. இத்தலம் பெருமை வாய்ந்ததாகவும் பாண்டியர் காலத்து குகை கோயிலாகவும் சிறப்பு பெற்றுள்ளது. வரலாறு: திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமி திருக்கோவில் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையன் ஆட்சி காலத்தில் பொ.யு. 773 உருவாக்கப்பட்டது என கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. பின்னர் மதுரை நாயக்கர் மன்னர்கள் மற்றும் மங்கம்மாள் அரசி ஆகியோர் பல திருப்பணிகளை மேற்கொண்டனர். பஸ்பாரம்புராண கதைகளின்படி இங்குதான் முருகப்பெருமான் தேவயானையை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்காகவே இத்தலம் திருக்கல்யாண ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் குன்று வடிவில் காட்சியளிப்பதால் இத்தலம் குன்றம் என பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. கட்டிடக்கலை: இக்கோவில் ஒரு குகை கோவில் ஆகும். இது முழுவதும் கற்பாறையில் செதுக்கப்பட்டு கலையம்சங்கள் நிறைந்த 5 முக்கிய சந்நிதிகளை கொண்டுள்ளது. சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி, துர்காதேவி சந்நிதி, கற்பக விநாயகர் சந்நிதி, சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி, பவள கணிவாய்ப் பெருமாள் சந்நிதி. கோவிலின் கோபுரம் சுமார் 46 மீட்டர் உயரம் கொண்டது. சிகரப்பகுதியில் சுதைச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. இலக்கிய சிறப்பு: திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் போன்ற நாயன்மார்கள் இத்தலத்தில் பாடியுள்ளனர். மேலும் சங்க இலக்கியங்களில் இது முருகன் குன்றம், பரங்குன்று, கந்தமலை என பல பெயர்களால் குறிக்கப்படுகிறது. விழாக்கள்: தைப்பூசம், கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்கான முக்கிய திருவிழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. 10 நாட்கள் சிறப்புடன் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. பயண வசதி: மதுரை விமான நிலையம் திருப்பரங்குன்றத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மதுரை நகரத்திலிருந்து பேருந்துகள் மற்றும் ரயில்கள் வாயிலாக பயணம் செய்யலாம். திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் அருகிலேயே அமைந்துள்ளது. அன்னபூரணி குகை கோவில், சொக்கநாதர் கோவில், காசி விசுவநாதர் ஆலயம் உள்ளிட்ட பல சிறிய தலங்களையும் சுற்றி காணலாம்.